Hey guys, welcome back. In this video, we will Realme 6i unboxing. Unboxing is first look, video sample, photo sample. So, this phone is cover late. Adjust ஏன்னா இந்த ஃபோன் ஆஃப்லைன் ஸ்டோர்ல தான் வாங்கி எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம ஊர்ல சென்னையில எங்கேயுமே கிடைக்கல. வெளியூர்ல இருந்து வாங்கி என் தம்பி தான் எடுத்துட்டு வந்திருந்தான். ஸோ ஆஃப்லைன்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் 13,500 செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல 13,000 செல் பண்றாங்க. ஃபிளிப்கார்ட்ல மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் போய் அமேசான்ல தேடாதீங்க. ஏன்னா அமேசான்ல தேடினீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேளை அவைலபிளாக இருந்தாலும் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ரியல்மியோட வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நம்ம சேனலில் கவர் பண்ணுற ஃபோன்ஸ் எல்லாமே நம்ம வாங்கி ரிவ்யூ பண்ணுறதான். ஸோ அதனால் வீடியோ கொஞ்சம் லேட் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோ ஃபியூச்சரில் வந்துகிட்டே இருக்குது. நேற்று நம்ம சேனலில் Note 9 அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மக்கிட்ட Realme 6i ரீட்டைல் யூனிட் இருக்குது. சைடில் பார்த்தோன்னா Realme 6iன்னு சொல்லிட்டு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைட்லேயுமே. அண்ட் இங்கே கீழே பாட்டமில் வந்தோம் அப்படின்னா இங்கே ப்ரைஸிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 14,999 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது ஒரு பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB ஸ்டோரேஜ். இது ஆஃப்லைனில் உங்களுக்கு 13,500 செல் பண்ணுறாங்க. ஆன்லைனில் 13,000 செல் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட் அண்ட் ரியல்மி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. மேனுஃபேக்சர்னு பார்த்தோன்னா ஒப்போ மொபைல்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சர் மீன்ஸ் அசம்பிளி மட்டும் இந்தியாவில் பண்ணுறாங்க. அண்ட் அப்படியே பேக் சைடு வந்தோம் அப்படின்னா ரெட்மியில் கொடுத்த மாதிரி கொச்சன்னு ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுக்கல, சிம்பிளாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. இன் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா, 98 ஸ்மூத் டிஸ்பிளே, 30W ஃப்ளாஷ் சார்ஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிஷன் சப்ளைன்னு ஸ்டார் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, எதுக்கு இந்த மாதிரி வேலை பண்ணுறாங்கன்னு தெரியல. ஹீலியோ G90t ப்ராசர், 48MP குவாட் கேமரா. இந்த கேமரா எந்த அளவில் இருக்க போகுதுன்னு தெரியல. அண்ட் சார் வேல்யூ இவங்களும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஹெட்சார் வேல்யூ 1.138 W/kg. பாடி சார் வேல்யூ 0.586. பாடி சார் வேல்யூ சூப்பராக இருக்குது. ஹெட்சார் வேல்யூ ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சார் வேல்யூ கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். நம்ம அன்பாக்சிங் கத்தி எங்கேயோ வச்சுட்டேனே, தொட்டடாய் நம்ம அன்பாக்சிங் கத்தி கிடச்சிச்சு. அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காகவே இந்த கத்தியை வாங்கினேன். பட் ரொம்ப நாள் இதுக்கு வேலை இல்லை, சும்மா தூங்கிட்டு இருந்தது. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த அன்பாக்சிங் கத்தி வச்சு சீல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி. நானும் ரியல்மி ஃபேமிலிக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இந்த டப்பா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ளே ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அடுத்து உள்ளே யூசர் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ரியல்மியோட கேஸு எப்பவும் போல். பட் இந்த கேஸ் கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதெல்லாமே நம்ம சைடில் வச்சிடலாம். அடுத்து பாக்ஸில் ஃபோன் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி நான் ஒயிட் கலர் ஃபோன் தான் புக் பண்ணியிருந்தேன். இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஃபோன் பார்க்கும்போது பயங்கர கிளாஸியாக இருக்குது. நம்ம ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி இல்லை ஃபோனு. கம்ப்ளீட்டாக இது நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸ் பேக் ஃபோன் மாதிரி தான் இருக்கும். பட் கம்ப்ளீட்டாக இது ஒரு பாலிகார்பனேட் பேக்கு, அந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டிக்கரும் நம்ம பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோனை சைடில் வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து உள்ள vooc சார்ஜர். இது தடிமனாக இருக்குது சார்ஜர் பார்க்கறதுக்கு. பட் இது 20W சார்ஜர் தான், 30W சார்ஜர் கிடையாது. ஸோ சார்ஜரோட கெப்பாசிட்டி பார்த்தோன்னா 5V 4A. ஸோ இது ஒரு 20W சார்ஜர் தான். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 30W சார்ஜர் சப்போர்ட் ஆகும். ஸோ உங்கள்கிட்ட Realme 6 இல்லை 6 Pro இருந்தது அப்படின்னா அந்த சார்ஜர் கூட போட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் கேபிள் ஆஸ் யூஸ்வல் ரியல்மியோட Type-C கேபிள். உள்ளே அந்த எல்லோ கலர் ஆக்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்குது. கேபிள் கொஞ்சம் லென்த்து கம்மியாக தான் இருக்குது. ரெட்மி Note 9 அளவுக்கு லென்த் இல்லை. பட் கேபிளோட திக்னஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோன் இமீடியட்டாக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஃபோன் ஒரு ஓவர் வெயிட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வெயிட் மேனேஜ்மெண்ட் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது இமீடியட்டாக நான் நோட்டீஸ் பண்ணது. சைடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிரே கலர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பட் இது அலுமினியம் ஃப்ரேம் கிடையாது, பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சிம் எஜெக்டர் டூல் ஓப்பன் பண்ணி எந்த மாதிரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் உங்களுக்கு டூவல் சிம் கார்டு சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் 2 சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு போட்டு யூஸ் பண்ணலாம். பட் ரெட்மியில் பார்த்த மாதிரி இங்கே ஒரு ரப்பர் கிராமட் இதில் கொடுக்கல. அது இருந்தது அப்படின்னா தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். பட் வாட்டர் ரிப்பல்லண்ட் கோட்டிங் இருக்குன்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் ப்ரீ அப்ளைடாக ஸ்க்ராட்ச் கார்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். நீங்கள் இந்த ஸ்க்ராட்ச் கார்டு பிஞ்சிட்டதுக்கப்புறமா வேணால் டெம்பர்ட் கிளாஸ் அதுக்கப்புறமா போடுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோன் பூட் அப் பண்ணலாம்.
ஸோ பூட்டப் வந்தோடனே ரியல்மி அப்படின்னு காட்டுது. ஸோ நம்மளுக்கு அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்தது. ஸோ அதுக்குள்ளே வந்து இது பூட் ஆகி முடியறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். டாப் சைடில் வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இதோட நம்மளுக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பவர் பட்டனோட எம்பட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமுக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் ஃபேரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து டைப் சி கனெக்ட் போட்டு ப்ரைமரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கு அது வரைக்கும் அது கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப் அண்ட் டவுன் பட்டன். ஸோ பட்டன்ஸ் எல்லாமே வந்து நல்ல டாக்டைலாக இருக்குது, நல்ல ஃபீல் கொடுக்குது. அண்ட் பேக் சைடு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த 4 கேமரா செட்டப். இங்கே வந்து ஒரு எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. இதில் மெயின் கேமரா வந்து 48 MPக்கான கேமரா, சாம்சங் சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி 8 MPக்கான அல்ட்ரா வைட் கேமரா, 2 MP டெப்த்து, 2 MP மேக்ரோ. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களுக்கு 16 MPக்கான ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க இந்த பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேல. இப்போ வந்து ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. நம்ம ஃபோன் கான்ஃபிகர் பண்ணி முடிச்சிடுறேன். இந்த லாஸ்ட் ஸ்டெப் முடியும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா இங்கே ஆப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இது ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா ஆப்புமே வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். இதில் வந்து ரம்மி சர்க்கிள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏஸ்2 ரம்மி சர்க்கிள், ட்ரூ கலர், வாட்ஸ்அப். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்துட்டு ஸ்கிப் கொடுத்துருங்க மேலே. இது வந்து இன்ஸ்டால் ஆல்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ மேலே வந்து ஸ்கிப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி. ரியல்மி UI வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டோம். நைஸ். ஃபோனோட இன்டர்ஃபேஸ் உள்ளே வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணலாம். செட்டிங்ஸ் இங்கே இருக்குது, இங்கே மேலே இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ரியல்மியில் இந்த ஆப் ட்ராயர் இருக்குது. அப்புறம் ரெட்மி ஃபோன்லேருந்து இதுக்கு வந்தவுடனே அப்படியே ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்குது. ரெட்மி ஃபோன்ஸ்னால் நம்ம தனியாக வந்து நோவா லான்ச்சர் யூஸ் பண்ணோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பை டிஃபால்ட்டாக லான்ச்சர் வந்துடுது. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு அபவுட் ஃபோன் போவோம். இங்கேயோ ஒழிச்சு வச்சுருப்பாங்க. இது கடைசியில் இருக்குது அபவுட் ஃபோன். அபவுட் ஃபோனில் வந்தோம் அப்படின்னா ரியல்மி 6i மாடல் நம்பர் போட்டிருக்காங்க. ரியல்மி UI வெர்ஷன் 1ல் இருக்குது. அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 10ல் தான் இருக்குது. ஆண்ட்ராய்டு 10 வந்துடுச்சு. ஓகே டன். இப்போ அப்படியே பேக் சைடு வரலாம். செக்யூரிட்டி பேட்ச் பார்த்தீங்கன்னா ஜூன் மந்தில் தான் இருக்குது. பை மந்த்லி செக்யூரிட்டி அப்டேட் நம்ம இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கலாம். ரேம் வந்து 4GB தான். இது பேஸ் வேரியன்ட் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு 51.6GB வந்து அவைலபிளாக இருக்குது. அவுட் ஆஃப் 64GB. நான் எதுவும் கூகுள் அக்கௌண்ட் எதுவுமே செட் பண்ணல. பரவாயில்ல, ரெட்மியை விட இதில் வந்து ஒரு 3GB எக்ஸ்ட்ரா அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பேக் போகலாம். அந்த டிஸ்பிளேயில் 90 Hz இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹைலைட்டு. ஃபஸ்ட்டு அதை ஆக்டிவேட் பண்ணி பார்ப்போம். ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கில் இருக்குது. ஸோ ஆட்டோ செலக்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த ஆப்லாமே வந்து அந்த 90 Hz சப்போர்ட் பண்ணுமோ அதில் வந்து யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து 90 Hz சப்போர்ட் ஆகலையோ உங்களுக்கு வந்து அது எல்லாமே வந்து 60 Hzல சப்போர்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் இதை ஆட்டோலேருந்து 90 மாற்றி விட்டுறேன். உங்களால் வந்து அந்த 90 Hz யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும், ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து நம்ம கேமராஸ் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணலாம். நம்ம அன்பாக்சிங் கத்தியே எடுத்துக்கலாமே. இது ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோவே கத்தியா. ஸோ இப்போ இதை எடுத்தாச்சு ஃபோட்டோ. எதுக்கு எடுத்தாலும் பர்மிஷன். ப்ராசஸிங் கூட நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. சைஸு 2.3 MB வந்திருக்கு. இது வந்து ஆட்டோ மோடில் எடுத்திருக்கேன். 48 MB மோடில் எடுக்கல. 48 MB மோடு எங்கே இருக்குது? இது இங்கே டெடிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மோடில் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம். ஸோ இமேஜ் ப்ராசஸிங் வந்து செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா 7.4 MB தான் வருது. உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கூட போகல, நல்ல விஷயந்தான். பட் அவுட்டோர் ஃபோட்டோஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமாக போகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அண்ட் அடுத்து வந்து செல்ஃபி. ஸோ செல்ஃபி வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பட் வெறுத்து இருக்கேன். வேறு எதாவது ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக செட்டப் ஆகி முடிஞ்சிடுச்சு. ஃபோன் வந்து இமீடியட்டாக எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அது வந்து செம்மையாக இருக்குது. அண்ட் பின்னாடி இந்த கிளாஸி ஃபினிஷ் கொடுத்தது தான். இதுக்கு பதிலாக நார்சோ 10ல் கொடுத்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் பேக் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா நம்ம கேஸே போடாமல் யூஸ் பண்ணலாம். டெக்ஸ்டர்டு ஃபினிஷாக இருந்தது. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லவுட் ஸ்பீக்கர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா ரெட்மி நோட் 9ல் நான் வந்து டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். லவுட் ஸ்பீக்கர் வந்து ரொம்ப பெரிய இதுவாக இல்லை. நம்ம சேனலே ஓப்பன் பண்ணலாம். சும்மா தேடி பார்ப்போம், வருதா பார்ப்போமா. ரியல்மி 6i தமிழ் நம்ம சேனல் எங்கே இருக்குது? எங்கே வரவே இல்லையே. எங்கேயோ அடியில் இருக்கும் போல் நம்ம போட்ட வீடியோ. நேற்று போட்ட கம்பேரிசன் வீடியோ இருக்குது லிஸ்டிங்கில். 395 ppi இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ வந்து 90+% இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தோன்னா ஸோ லவுட் ஸ்பீக்கர் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. பட் இதை வந்து நான் ரெட்மி நோட் 9ஓட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
செம ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப கூட பண்ணல. டேப் பண்ணாலே போதும், அவ்வளோ இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட அக்யூரேசி வந்து மாசாக இருக்குது. ஸோ இது வந்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். மற்றபடி கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணி பார்க்குறேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இவங்க கொடுத்த கேஸ் வந்து எப்படி ஃபிட் ஆகுதுன்னு பார்ப்போம். யூஸ்வலாக ரியல்மியோட கேஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே வந்து கேஸ் பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குது. பட் இந்த கலர் வந்து இவங்க கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டார்க்கான பிளாக்கோடு கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். எப்படியும் வந்து 2 மாதம் கழிச்சு மஞ்சள் கலரில் மாறப்போகுது. கேஸ் யூஸ் பண்ணியுமே வந்து ஃபோன் வந்து ஓவர் பல்கினஸ் இல்லை, அது வந்து கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் நேற்று லேட் நைட் ஒரு 12 மணிக்கு என்னமோ பண்ணியிருந்தேன் பேய் சுற்றுற வேலையில். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நேற்று நைட்டு கேம்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். பட் எதுவுமே விளையாடுறதுக்கு டைம் இல்லை. காலையில் போய் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண வரைக்கும் என்னோட ஒப்பீனியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இங்கே பஞ்ச்-ஹோல் கொடுத்துருக்காங்க. பஞ்ச்-ஹோலோட அந்த கேமரா கட் அவுட் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அது எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல. பட் கொஞ்சம் பெரிய சைஸில் தான் இருக்குது. G1 Proவில் பார்த்த மாதிரி ஃபோன் வந்து ரொம்ப ஒரு பல்கி ஃபீல் இல்லை. ரெட்மி நோட் 9லேருந்து இதுக்கு வந்த உடனே ஃபோன் வந்து கொஞ்சம் ஒரு லைட் வெயிட் ஃபீல் மாதிரி தான் தெரியுது. பட் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 190 கிராம்ஸ் என்னமோ இருக்குது. ஃபோனோட வெயிட் வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது. டிஸ்பிளே வந்து 90 ஹெர்ட்ஸில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். டிஸ்பிளே ஸ்மூத்னஸ் எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. அவுட்டோரில் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணலாம். ரொம்ப பிரைட்டஸ்ட் டிஸ்பிளேன்னு கிடையாது, கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. நான் அந்த சாம்பிளாக அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபோட்டோஸ்னு எடுத்துகிட்டுனா உங்களுக்கு அந்த குரோமா பூஸ்ட் நம்ம டிசேபிள் பண்ணாலுமே வந்து லைட்டாக வந்து அந்த கலர்ஸ் எல்லாமே வந்து பூஸ்டப் ஆகி தான் காட்டுது. அது ரியல்மி என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியல. நேச்சுரல் கலர்ஸ் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. பட் நம்ம பார்க்கறதுக்கு வந்து நல்ல கலர் வந்து சூப்பராக இருக்குது, நல்லா செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் தோணும். ஒரு நேச்சுரல் லுக்கிங் கலர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. என்ன தான் HDR மோட் ஆன் பண்ணாலுமே வந்து கலர்ஸ் எல்லாமே லைட்டாக பூஸ்டப் ஆகி தான் வருது. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 9 விட ஸ்லைட்டாக பெட்டராக இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ரெண்டுத்தையுமே வந்து நான் கம்ப்ளீட்டாக கேமரா ரிவ்யூ போடுறேன். அதில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா இது வந்து கிளியராக சொல்லலாம் ரெட்மி நோட் 9 விட இதில் பெட்டராகவே இருக்குது. அண்ட் நல்ல ஜாப் பண்ணுது. டைனமிக் ரேஞ்ச் கூட சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில். ஸோ இப்போ தான் வந்து தூங்கி எழுந்திரிச்சேன், அதனால தான் வந்து மூஞ்சி அந்த மாதிரி இருக்குது. இந்த வீடியோ வந்து ரியல்மி 6ஐயோட ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவில் தான் நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே ஒரு ரன் டெஸ்ட்டும் போகலாம். ரன் பண்ணும்போது வீடியோவோட ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து ரியல்மி 6ஐயோட மெயின் கேமராவில் தான் நம்ம ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஹேண்ட் ஹெல்டாக தான் வந்து நம்ம வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ இந்த வாக்கிங் டெஸ்ட்டில் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். EIS இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் டைனமிக் ரேஞ்சு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஸோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் ரிவ்யூ கிடையாது, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும்தான். ஃபுல் ரிவ்யூவில் டீட்டெயிலாக கேமரா பற்றி நான் சொல்கிறேன். ஸோ பேட்டரி வந்து நான் பெருசாக ஃபுல் சார்ஜும் போடல. ஸோ பேட்டரி பற்றி இப்போதைக்கு பேசுகிறது வந்து கரெக்ட் இல்லைன்னு தான் தோணுது. பேட்டரி நான் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் இன்டென்ஸ் யூசேஜில் 90 ஹெர்ட்ஸில் எப்படி இருக்குது, 60 ஹெர்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். லவுட் ஸ்பீக்கர் நல்லா அடிக்கேட்டாக இருக்குது. ரெட்மி நோட் 9 விட ஸ்லைட்டாக பெட்டராக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். ரெண்டுத்தையுமே வந்து சைட் பை சைட் கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்னொரு வீடியோவில். இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து இந்த ரியல்மி 6ஐ வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.